ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஜி கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கத்திரிக்காயும் வாழைக்காவும் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்குள்ளே கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம் ஒரு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பூண்டு நல்லா முழு பூண்டாக நான் சின்ன பூண்டாக இருக்கனால 3 பூண்டு முழுசாக அப்படியே எடுத்து உரித்து இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டை தட்டி கூட போடலாம், இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இந்த பூண்டும் வெங்காயம் கருவேப்பிலை இது 3மே நல்லா இந்த எண்ணெயில் கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த எண்ணெயிலே வதக்கும்போது நாம் இந்த காயை குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு தூள் இல்லைன்னா வீட்டில் தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் போடும்போது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்ல இந்த மசாலாவும் நல்ல எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இது கூட நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி இந்த மாதிரி விழுதாக வச்சுருக்கோம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றாமல் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். இது செய்யும்போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் கருகாமல் அப்படியே வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம போட்ட கத்திரிக்காய் வாழைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் பாதி அளவு வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நல்ல குழம்போடு சேர்த்து நல்ல காய் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா நாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு திக்கான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சூடான சாதம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாம் புளி சேர்க்கலை. புளிக்கு பதிலாக தான் தக்காளியை நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துருக்கோம். இதுவே நல்ல புளிப்பு கூட நல்லா சேர்ந்து தரும். அதனால் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காய் வாழைக்காய் டேஸ்ட்டோட சூடான சாதம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.